ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்க போகிற தேர்ட் டெஸ்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக் பெஸ்டனில் இந்தியா வந்து ஒரு குவாலிட்டியான வின் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பும்ரா இல்லை, இந்த மேட்ச் பும்ரா வந்து கம்பேக் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் லார்ட்ஸ் கிரவுண்டில் நடக்க போகுது. இந்தியா வின் பண்ண போகிறாங்களா இல்லை இங்கிலாந்து வின் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன யூஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதில் குறிப்பிட்ட பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த கம்மியான பர்சன்டேஜில் எந்தெந்த பிளேஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேஸ் ப்ளஸ் ஸ்மால் லீக் டீம் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீம் அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4079 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கேமில் கிடச்சிருக்கு. ஸோ கேப்டனாக சுப்மன் கில், வைஸ் கேப்டனாக ஜேம்ஸ் ஸ்மித் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்தாங்க. ஜேம்ஸ் ஸ்மித் கம்மியான பர்சன்டேஜ் நம்ம வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருந்தோம், பட் வைஸ் கேப்டனாக வந்திருந்தார். தென் பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் வந்திருக்கக்கூடிய பிளேயர்ஸில் கருண் நாயர், தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஆகாஷ் தீப், ஸ்வைப் பசீர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கம்மியான பர்சன்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருந்தாங்க. இந்தியன் டீமில் 8 பிளேயர்ஸும் இங்கிலாந்து டீமில் 3 பிளேயர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரூட் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ட்ரீம் டீமில் வரலை. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் 11 பிளேயர்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 5 to 6 பிளேயர்ஸ் வரைக்கும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அவங்க ரிப்பீட்டடாக மறுபடியும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. டாப் 2ல் இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸை நீங்கள் ஸ்மால் லீக்கும் பிக் பண்ணிக்கலாம் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ண வேண்டாம். 2 பேருமே மஸ்ட்டாக ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. இதை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்பிக்கையான பிக்கை ஹாரி ப்ரூக் அண்ட் சுப்மன் கில் இந்த 2 பிளேயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸோ ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ப்ளஸ் ஆகாஷ் தீப். ஸோ இந்த ஒரு 6 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிக சான்ஸ் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து 7-8 பிளேயர்ஸ் கூட வரலாம், பட் அதிக சான்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்ஸாக தெரிய வராங்கிறது தெரிய வருது. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்னா 10th ஜூலை ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா 3:30 PM லார்ட்ஸ் லண்டனில் வச்சு தான் நடக்க போகுது. ஹெட் டு ஹெட் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 டீமும் 138 முறை டெஸ்ட் போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. 52 முறை இங்கிலாந்து, 36 முறை இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. 50 முறை மேட்சஸ் வந்து ட்ராலாக முடிச்சிருக்கு. இப்போது டெப்த்தான பிச் ரிப்போர்ட் வந்து பார்க்க போகிறோம். டே பை டே பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச் எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணும், இப்போ எந்த மாதிரி இருக்குது, யாரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இதுலேயே உங்களுக்கு தெரிய வந்துடும். ஃபஸ்ட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச் ரிப்போர்ட் ரீசெண்ட் டேஸில் நமக்கு பிக்சர் வந்துகிட்டே இருக்குது. ஸோ க்ரீன் பிச்சை, அதாவது க்ரீன் பிச்சாக பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 1 to 2 டேஸ் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் வந்து நல்லாவே பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிச் ரிப்போர்ட்லேயுமே சீம் பவுலர்ஸ்க்கு நல்ல அசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டு பேட்டர்ஸ்க்கு கூட இந்த கிரவுண்டு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் ஆடும்போது, பேட்டிங் ஆடும்போது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங்கு ப்ளஸ் பவுன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மேட்ச் ப்ராக்ரஸில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட போக போக ஓரளவுக்கு பேட்டிங்கு சப்போர்ட் பண்ணும். டே 4ல் ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு குரூஷியல் ரோல் வந்து இந்த கிரவுண்டில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவுட்ஃபீல்டு வந்து குவிக்காக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நார்மலாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸில் நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 டீமில் இருக்கக்கூடிய மிடில் ஆர்டர்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். உங்கள் 2 டீம்லேயுமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் டீமில் ஹாரி ப்ரூக், பென் ஸ்டோக்ஸ், தென் பார்த்திங்க அப்படின்னா ஜோ ரூட் இந்த 3 பிளேயர்ஸ் வந்து மிடில் ஆர்டர் இருக்காங்க. நம்ம ஜோ ரூட்டு கூட டாப் ஆரில் மென்ஷன் ஜேம்ஸ் ஸ்மித் இந்த 3 பிளேஸில் இருந்து மினிமம் ஒருத்தர்ல 2 பிளேஸ் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி இந்த 3 பிளேஸ்லேருந்து 2 பிளேஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்க்கும்போது பேட்டர்ஸ் பவுலர்ஸ் வந்து டீசெண்டாக இருக்காங்க. மச் மோர் எஃபெக்டிவ் ஸ்விங் பவுலர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரீசன்ட் மேட்சஸ் எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா,
ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா 212க்கு ஆல் அவுட்டு, தென் 207க்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 138க்கு ஆல் அவுட்டு, 282க்கு 5ன்னு சொல்லி அந்த சேஸ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்த்துருந்தோம். அந்த மேட்ச்சில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கு ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ரெண்டாவது இன்னிங்ஸில் ஒரு 14 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய சப்போர்ட் இல்லை, 3 விக்கெட்ஸ் தான் விழுந்திருக்கு. செகண்ட் கேம் இங்கிலாந்து ஸ்ரீலங்கா மேட்ச். இது வந்து ஒரு குவாலிட்டியான மேட்சாக இருந்தது. குறிப்பாக கமிந்து மெண்டிஸ் வந்து இதில் ஒரு நல்ல நாக்கு வந்து ஆடி இருந்தார் ஸ்ரீலங்காக்காக, அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த மேட்ச் வந்து பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக போச்சு. ஸோ ஒன் சைட் கேம் மாதிரி தெரிஞ்சாலும் நல்லா ஃபைட் பேக் கொடுத்துருந்தாங்க. எல்லா 40 விக்கெட்டுமே இந்த மேட்ச்சில் வந்து போயிருந்தது. ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ண இங்கிலாந்து 427 அண்ட் 251 அடிக்கிறாங்க. ஸ்ரீலங்கா 196 292 அப்படிங்கிற ஸ்கோர் பண்ணி இந்த மேட்ச் தோக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்லையுமே சேம் ரிசல்ட் தான். பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட், ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு டீசென்ட் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து மேட்ச், இந்த மேட்ச்லையும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு ஓவரால் பார்க்கும்போது 27 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 2 விக்கெட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேட்ச், ஸோ இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்தது. இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு 33 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ்க்கு எய்தர் 7 விக்கெட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்தியன் டீமில் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா இருக்காங்க. ஆப்போனன்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஷோயிப் பஷீர் மட்டும்தான் கொண்டு போகிறாங்க, அதிக ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. தென் அடுத்த லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓவர்ஸ் கொடுக்குற ரீசன்காண்டியே அவர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் 136 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வந்திருந்தார். ஸோ இப்போ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த மேட்ச்சுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளான பர்சன்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேயர் அனாலிசிஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ட்ரீம் 11 ஆப்லேயே போய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சேஃப் ஆப்ஷனில் கில், பண்ட் அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து அதிக பர்சன்டேஜ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. கம்மியான பர்சன்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஒலிபோப், ரூட், பென் ஸ்ட்ரோக், ஜஸ்பிரீத் பும்ரா, தென் கேஎல் ராகுல், இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு லோ பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹை பர்சன்டேஜில் போகிறவங்க ஸ்மால் லீகுக்கு இந்த 2 பிளேயர்ஸையும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் கொண்டு போய்க்கலாம். ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க ஜிஎல் பொறுத்த வரைக்கும் ஒலிபோப் அண்ட் ஜோ ரூட்டு, பும்ரா, தென் பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுல் சிவிசி போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பிளேயர்ஸை பற்றின ஃபுல் அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம போகலாம். நேம்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து டீமில் ஜாக் க்ராலி, தென் பார்த்திங்க அப்படின்னா பென் டெக்கெட், ஒலிபோப், ஜோ ரூட்டு, ஹாரி ப்ரூக்கு, தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இங்கிலீஷ் டீமில் பென் ஸ்டோக்ஸு, ஜேம்ஸ் ஸ்மித்து, கிறிஸ் வோக்ஸு, பிரைடன் காஸ்ட், ஜாஸ் டங், ஷோயிப் பஷீர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இங்கிலீஷ் டீமில் என்ன சேஞ்சஸ் இருக்க போகுதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் டங்குக்கு ரிப்ளேஸ் பண்ணி ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து 11ல் ஆட போகிறாரு. இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், கருண் நாயர், சுப்மன் கில், ரிஷப் பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி, தென் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஆகாஷ்தீப், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இதில் பிரசித் கிருஷ்ணா ரிப்ளேஸ் பண்ணி ஜஸ்பிரீத் பும்ரா ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் டீம்லேயும் சரி, ஆப்போனட்லேயும் சரி, இந்தியன் டீம் அண்ட் இங்கிலாந்து டீமில் 2 குவாலிட்டியான பேஸ் பவுலர்ஸ் உள்ளே வர ரீசனுக்காக இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் பேட்டர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆர்ச்சர் அண்ட் பும்ராவை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட 2 டீம்ஸ்லையுமே பிக் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்னிங்ஸ்லையுமே பிக் பண்ணிக்கலாம். எந்த இன்னிங்ஸுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ச்சர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல ஈகர்லி வெயிட்டிங்கில் இருப்பார். தென் கருண் நாயருக்கு பதிலாக சாய் சுதர்ஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்சு கருண் நாயர் கொஞ்சம் டீசெண்டான ஸ்டார்ட் வந்து கொடுத்துருந்தாரு, கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர் ஆடின மாதிரி நமக்கு தெரிய வந்தது. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, ஓகே. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இங்கிலீஷ் டீமில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாக் க்ராலி இருக்கார். ஸோ ஜாக் க்ராலி, பென் டெக்கெட், ஒலிபோப், ஜோ ரூட் இவங்கெல்லாம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸாக இருக்காங்க. இந்த 4 பிளேயர்ஸில் உங்களுக்கு 3 பிளேயர்ஸ் வந்து இங்கிலீஷ் டீமில் ரொம்பவே முக்கியமான பிக்ஸாக இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா, ஆகாஷ்தீப் இவங்க தான் வந்து நியூ பால் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த 2 பவுலர்ஸுமே இன்கமிங் டெலிவரிஸ் வந்து நல்லா பவுல் பண்ணுவாங்க. இந்த இன்கமிங் டெலிவரிஸில் இங்கே டாப்பில் இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸில் ஜாக் க்ராலி மட்டுமே ரொம்ப பெரிய வீக்னஸாக இருக்கார். அண்ட் ஜோ ரூட். ஸோ ஜோ ரூட் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் பால் ஓல்றானதுக்கப்புறம் தான் உள்ளே வருவார் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக பார்த்தாலுமே ஜாக் க்ராலி ஃப்ளாப்புக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மேட்ச்சுக்கு 24% பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஒலிபோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். டாப் ஆர்டர்ஸில் இந்த 3 பிளேஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். தென்
ஹாரி ப்ரூக் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவரோட தரத்தை மேலும் மேலும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ போத் இன்னிங்ஸுமே வந்து ஹாரி ப்ரூக்கையும் நீங்கள் பேட்டிங் ஆர்டரில் பிக் பண்ணிக்கலாம். பென் ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச்சுக்கு 66% ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் கண்டிப்பாக பிக் பண்ணுமா ப்ரோ அப்படின்னா ரிஸ்க் தான். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து போல் பண்ணியிருந்தார், விக்கெட் எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒரு 2 தட்டி அடிச்சிருந்தார் 2 இன்னிங்ஸ்லையுமே சேர்த்து ஒரு 6-7 விக்கெட் கிட்டே எடுத்திருந்தார். நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ ரெண்டாவது மேட்ச் வந்து விக்கெட்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கல. இந்த மேட்ச் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்திருக்க ரீசனுக்காக ஸ்லைட்லி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து போல் பண்ணுறதுக்கான பாசிபிள் கம்மியாக ஆகும் அப்படிங்கிறது தெரிய வருது. நீங்கள் அதிக நம்பிக்கையோடு பிக் பண்ணணும் அப்படின்னா இங்கிலாந்து டீம் வந்து ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஜேம்ஸ் ஸ்மித்து போத் இன்னிங்ஸுமே மஸ்ட் பிக். நான் வந்து லாஸ்ட்டு 2 வீடியோஸுமே நம்மளை ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜேம்ஸ் ஸ்மித்தை இந்த 5 டெஸ்ட் மேட்ச்லேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அட்வைஸாக இருக்கும். நீங்கள் ஸ்மால் லீக் டீம்னாலும் சரி, கிராண்ட் லீக் டீம்னாலும் சரி, எந்த டீம் க்ரியேட் பண்ணாலுமே உங்களுக்கு ஜேம்ஸ் ஸ்மித் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டே டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரொம்ப முக்கியமான பிக்கு. மீண்டும் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ஒரு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வர்றாரு. அண்ட் கிறிஸ் வோக்ஸ் பிக் பண்ணலாமா? எஸ், இனிஷியல் ஸ்விங் வந்து கிடைக்கும். லாஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸாகவே பேட்டிங் பெருசாக இல்லை, இந்தியன் பிளேயர்ஸ் வந்து தூக்கிட்டாங்க. பட் பவுலிங் லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிச்சுது. ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிரைடன் கார்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜோஸ்டன் பிளேஸில் ஆடக்கூடிய ஜோஃப்ரா ஆர்ச்சரை மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஷோயிப் பசீர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் கிறிஸ் வோக்ஸு அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் அப்படின்னு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா வேணால் பென் ஸ்டோக்ஸ்ட்டு போகிறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட்டு இந்தியன் டீம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், கருண் நாயர், சுப்மன் கில். இந்த 4 பிளேயர்ஸில் 2 பிளேயர்ஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து ஏர்லியராகவே அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 2 கேம்ஸ்லேயுமே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 80+ வந்து ஆடி இருக்காரு. அதுவே ரெண்டாவது இன்னிங்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாப் தான் கொடுத்துருக்காரு. ஸோ கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கேம் ஸ்லைட்லி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்சைட் ஏஜில் போல்ட் ஆகிட்டு போயிருந்தார். பட் நம்பிக்கையான பிளேயர். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 436 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸ்லிப்பில் நிற்காரு. ஒரு மேட்ச்சுக்கு ஒரு இன்னிங்ஸ்க்கு 2-3 கேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிற்கக்கூடிய அந்த செகண்ட் ஸ்லிப் பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கேரி ஆகும். இதை தவிர்த்து ஓப்பனிங் வர ரீசனுக்காக கண்டிப்பாக வந்து கேஎல் ராகுல் பிக் பண்ணுங்கள். கம்பேரிட்டிவ்லி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. ஸ்டாட்ஸ் வைஸாக போனீங்க அப்படின்னா நீங்கள் ஜெய்ஸ்வால் பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அவரோட நம்பர்ஸ் வந்து 80+. ஸோ ஒரு 100, ஒரு செஞ்சுரி கிட்ட அடிச்சிருக்காரு. 2 மேட்ச் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 80+ வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அபவ் 80 இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இருந்திருக்கு. ஸோ ஜெய்ஸ்வால் பிக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். பட் கேஎல் ராகுல் போத் இன்னிங்ஸுமே மஸ்ட் பிக்காக இருக்கார். கருண் நாயர் இது வந்து அவருக்கு கடைசி சான்ஸாக கூட இருக்கலாம். 50-50 ஆப்ஷனில் போங்க. இவர் வந்து ஒரு நம்பர் 4, நம்பர் 5ல் ஆடக்கூடிய பிக்கு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் இவருக்கு வாய்ப்பு நம்பர் 6ல் கிடச்சிது. செகண்ட் மேட்ச்சில் நம்பர் 3ல் கிடைக்கிது. ஸோ அது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருண் நாயர் பொறுத்த வரைக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா கருண் நாயர் வர நிறைய பிக்ஸ், குறிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா மாதிரியான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து இந்தியன் டீமில் சூப்பரான பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. கேப்டன் சுப்மன் கில்லை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். குவாலிட்டி கிரிக்கெட் வந்து ஆடிட்டு இருக்காரு. குறிப்பாக லாஸ்ட்டு 2 கேம்ஸுமே வந்து ஒரு ஃப்ளாட் ட்ராக்கு, ஸோ பேட்டர்ஸ்க்கு ஃபேவர் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இவர் ஆடின விதம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து கஷ்டமே படலை. ஸோ எல்லா பேட்ஸ்மேன்ஸும் ஆடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. ஸோ ரிட்டன் இந்தியா போல் பண்ணும்போது இந்தியாவோட பவுலர்ஸ் ஆகாஷ்தீப் சிங், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ், இந்த 2 பவுலர்ஸும் போல் பண்ணக்கூடிய அந்த நியூ பாலை இங்கிலாந்து பிளேயர்ஸால் ஃபேஸ் பண்ண முடியலை. அதுதான் உண்மையாக இருந்தது. ஸோ லேட்டர் ஆஃப் தி இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்லையும் நியூ பால் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஸோ சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15th ஓவர்லேருந்து 16th ஓவருக்குள்ளே க்ரீஸில் வராரு. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வந்து சுப்மன் கில் பிக் பண்ணிக்கலாம். சிவிசிக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். ரிஷப் பண்ட் டிஃபால்ட் கேப்டன். இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மஸ்ட் ஸ்மால் லீக் சிவிசி போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டியா, ஜடேஜாவா, சுந்தரா, இது 3ல் 2 பிளேயர்ஸ் கண்டிப்பாக அந்த மேட்ச்க்கு ட்ரீம் டீம் வரப்போகிறாங்க. ஸோ நிதிஷ்குமார் லாஸ்ட் மேட்ச் போல் பண்ணியிருந்தார். பெரிய மூவ்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. ஸோ பேட்டிங்லேயுமே ஏர்லியராக விக்கெட் ஆயிருந்தார்.
பட் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்த மேட்ச்க்கு கொஞ்சம் எஃபெக்டிவ். 4th டேயில் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 டெஸ்ட் மேட்ச்சுமே இங்கிலாந்து இந்தியா ஆண்ட 2 டெஸ்ட் மேட்ச்சுமே பார்த்தீங்க அப்படின்னா 5th டே வந்து நம்ம பார்த்துருந்தோம். லாஸ்ட் செஷன் வரைக்கும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மேட்சும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், லாஸ்ட் செஷன் லாஸ்ட் டே பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஜடேஜா சுந்தர் 2 பிளேயர்ஸுமே வந்து உங்களுக்கு மஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. ஆகாஷ்தீப் நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் சிராஜா பும்ராவான்னு பார்த்தா பும்ராட்ட போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். எதுக்கு ப்ரோ, சிராஜ் லாஸ்ட் மேட்ச் வந்து நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு, 2 இன்னிங்ஸும் நல்லா போல் பண்ணியிருக்காரு நீங்கள் யோசிக்கலாம். எப்போல்லாம் பும்ரா ஆடுறாரோ அப்போல்லாம் சிராஜ் வந்து ஒரு செகண்ட் ஃபிடில் மாதிரி தான் இருக்கும். ஸோ சிராஜோட அந்த ஒரு கன் ஃபயரான போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறிப்பாக சொல்ல போனால் சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு எண்டில் பும்ரா ஸ்டார்ட் பண்ணுவார் நியூ பாலை, இன்னொரு ரெண்டில் ஆகாஷ்தீப்புக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்குமே தவிர்த்து சிராஜுக்கு போக மாட்டாங்கங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ நியூ பால் போல் பண்ணக்கூடிய போலர்ஸில் இந்த 2 பிளேயர்ஸுமே இந்த மேட்ச்க்கு ரொம்ப முக்கியமான பிக்காக தெரிய வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சாய் சுதர்ஷன் ப்ளே பண்ணுறாருன்னா என்ன ப்ரோ பண்ணுறதுனா கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இந்தியா வந்து 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு 80+ ரன்ஸ் வரைக்கும் இவர் அடிக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நாம் வந்து ஒரு பேஸ் டீம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கோடி பேஸ்ட் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் பண்ட் ஜேம்ஸ் ஸ்மித் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ரூட், கேஎல் ராகுல், பென் டெக்கெட், ஆலி போப் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, பவுலர்ஸில் பும்ரா, ஆர்ச்சர், ஆகாஷ்தீப் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு கிறிஸ் வோக்ஸ் தேவைப்பட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆர் டக்கெட் இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக நீங்கள் கிறிஸ் வோக்ஸை உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். கேப்டன் வந்து சேஃபாக சுப்மன் கில், வைஸ் கேப்டன் ரிஸ்க்காக ஆலி போப் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது ஃபைனல் டீம் கிடையாது, நார்மலான ஒரு டெமோ டீம் தான். இந்த வீடியோ வச்சு நம்ம வந்து ஒரு டெமோ டீம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் கொடுப்போம். நம்ம சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ நம்மளை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.